வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. பேரா மாநில இந்திய தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு கழகம் 9 மில்லியன் ரிங்கிட் சொத்துடைமை கொண்டுள்ளது. கடந்த 1964 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட பேரா மாநில இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு கழகம் 9 மில்லியன் ரிங்கிட் சொத்துடைமை கொண்ட கழகமாக வளர்ச்சி கண்டு வருகிறது. இந்த கழகம் அதில் உறுப்பியம் பெற்றுள்ள 1300 தமிழ் ஆசிரியர்கள் நன்மைக்கு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக அதன் தலைவர் விஜயன் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி விஜயன். நான் பேரா மாநில இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு கழக தலைவர். என்னுடன் நம்முடைய கழகத்தின் செயலாளர் ஐயா திரு வை கலையரசு இருக்கிறார். நம்முடைய பேரா மாநில இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு கழக 62ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் இன்று இனிதே சிறப்பாக நடந்தேறியது. அந்த பொதுக்கூட்டத்தில் பல தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன. அந்த தீர்மானங்களின் அடிப்படையில் நம் கழக உறுப்பினர்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வர முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாண்டு நம்முடைய பேரா மாநில இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு கழக வாரியக்குழு உறுப்பினர்கள் 3 போட்டியிட்டனர். வாரிய உறுப்பினர் தவிர்த்து உறுப்பினர் ஒருவர் இதில் போட்டியிட்டார். அதில் 4 போட்டியிட்டதில் 3 உறுப்பினர்கள் வாரியக்குழு உறுப்பினர்களாக தேர்வு பெற்றனர். நம்முடைய கழகம் மிக ஒரு தொன்மையான ஒரு கழகம். 1964ஆம் ஆண்டு நம்முடைய கழகத்தை தோற்றுவித்த பிறகு இதுவரை மிக சிறப்பான முறையிலே நம்முடைய கழகம் பீடுகளை போட்டு வந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய கழகம் பல வளர்ச்சியை கண்டு வருகின்றது. அந்த வகையிலே நம்முடைய கழகத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு கடன் வழங்கி அதில் வருகின்ற லாபத்தை நம்முடைய கழக உறுப்பினர்களுக்கு லாப ஈவாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இவ்வாண்டு 2.3% லாப ஈவு நம் கழக உறுப்பினர்களுக்கு வழங்கவிருக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய கழகம் பல முதலீடுகளை செய்து அதில் வருகின்ற வருமானத்தையும் நம் கழக உறுப்பினர்களுக்கு நன்மையாக வந்து சேருகின்றது. இக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை அதன் வளர்ச்சியை நோக்கி செல்கிறது. இந்த கூட்டுறவு கழகம் உறுப்பியம் பெற்றவர்களுக்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. வங்கியில் வழங்கப்படுகின்ற வட்டியை விட குறைவாகவே வழங்கப்படுகிறது. பேரா மாநில இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டுறவு கழகம் கேமரன்மலை கந்திங்மலையில் சொந்த கட்டடங்கள் உள்ள வீடுகள் ஏப்பவிலும் கழகத்திற்கு சொந்த கட்டடம் சொந்த அலுவலகம் இயங்கி வருகிறது. இதன் வழி கிடைக்கின்ற வருமானத்தில் லாப ஈவு ஆண்டுதோறும் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இவ்வாண்டு 2.3 விழுக்காடு லாப ஈவு வழங்கப்படும் என தகவலையும் கூறினார். சங்கத்தில் உறுப்பியம் பெற ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் தொடர்ந்து கழகத்தில் உறுப்பியம் பெறலாம். வணக்கம். என்னுடைய பெயர் ஜெயகோபாலன். என்னுடைய உறுப்பினர் எண் 1, 2, 3, 4 வித்தியாசமான உறுப்பினர் எண். இன்றைக்கு கொப்பரசி குரு ஸ்கொல்லாண்டிய பேரா பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த கூட்டுறவு கழகமானது 1964 தொடங்கி மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நானும் இந்த கூட்டுறவு கழகத்தின் முன்னாள் தலைவர். 9 மில்லியனுக்கு இந்த கூட்டுறவு கழகத்தில் சொத்து இருக்குங்க. நமக்கு அதாவது தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கென்று இருக்கின்ற ஒரே கூட்டுறவு கழகம் இந்த கொப்பரசி குரு ஸ்கொல்லாண்டிய பேரா. அனைத்து ஆசிரியர்களும் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் இதில் உறுப்பியம் பெற்று பயன்பெறணும். ஏன்னா இதுக்கு நல்ல ஒரு லாப ஈவு கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. சொத்து நிறைய இருக்குது. பில்டிங்கெல்லாம் அங்கங்கே கட்டடங்கள் வாங்கியிருக்காங்க கேமரா ஐலண்ட் கெந்திங் போன்ற இடங்களில். மிக சிறப்பாக 1300 உறுப்பினர் கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கின்ற இந்த கூட்டுறவு கழகத்தில் அனைவரும் உறுப்பியம் செய்து பலம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டுறவு கழகத்தின் 62வது பொதுக்கூட்டம் கோபேங் RDC மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்வாண்டு தேர்தல் ஆண்டு அதன் கூட்டுறவு வாரிய குழு வேட்பாளராக 4 போட்டியிட்டனர். அதில் 3 முறையே தேர்வு செய்யப்பட்டனர். கூட்டுறவு கழகத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் தாம் மீண்டும் கழகத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு கழக உறுப்பினர்களுக்கு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். வணக்கம். என் பெயர் மனோகரன். நான் பேரா மாநில முன்னாள் அமைப்பாளராக பணியாற்றினேன். அந்த 10 ஆண்டுகளிலே இந்த கூட்டுறவு சங்கத்தில் துணை பெரும் தலைவராக பணியாற்றியுள்ளேன். இந்த கூட்டுறவு கழகம் மிக சிறந்த கூட்டுறவு கழகம். மலேசியாவிலேயே இந்தியர்களுக்கு கூட்டுறவு கழகம் மிக குறைவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பேராக்கில் 1300 உறுப்பினர் கொண்ட கூட்டுறவு கழகம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டுறவு கழகத்தை சேர விரும்புபவர்கள் நல்ல சிறப்பாக சேரலாம். இந்த கூட்டுறவு கழகத்தின் வளர்ச்சி இப்போ அதிகமாக இருக்கிறது. 1964 ஆரம்பித்த கூட்டுறவு கழகம் இன்று 60 ஆண்டுக்கு மேல் பீடு நடை போடுகிறது. ஆரம்பத்தில் ஒரே ஒரு கட்டடத்தை வைத்திருந்தவர்கள் இன்று 5 இல்ல 6 கட்டடங்களுடைய சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டடங்களுடைய வழியாக உறுப்பினர்களுக்கு நல்ல ஒரு சலுகை கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் லாப சிறப்பாக கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கூட்டுறவு கழகத்தில் வட்டியும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள்
உறுப்பினர்கள் சுற்றுப்பயணம் செல்வதற்கு, கல்வி கடன் எடுப்பதற்கு, மற்றபடி எல்லா தேவைகளுக்கும் ஒரு நல்ல கூட்டுக்களமாக இருக்கிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.